48 நாட்கள் தைப்பூசம் விரதம் இருக்கிறதுக்கு இன்னமும் நிறைய பேர் டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. அதாவது இன்னைக்கா நாளைக்கா 25 ஆரம்பிக்கணுமா 26 ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. 25 அதாவது இன்னைக்கு ஆரம்பிச்சாலும் சரி, நாளைக்கு ஆரம்பிச்சாலும் சரி, நீங்க பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுடைய விரதத்தை முடிப்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க. ஆல்ரெடி இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாளைக்கு முருகப்பெருமானே அவதாரம் செஞ்ச ஜென்ம நட்சத்திரமான விசாக நட்சத்திரமும் இருக்கு. அதனால நீங்க நாளைக்கும் ஆரம்பிக்கலாம். கவலையே படாம உங்களுடைய விரதத்தை ரொம்ப அமைதியா ரிலாக்ஸா ஆரம்பிங்க. முருகப்பெருமான நினைச்சு இந்த 48 நாட்களும் ஓம் சரவண பவ அப்படிங்கிற திருநாமத்தை உச்சரிச்சுட்டே இருங்க. திருப்புகழ் படிங்க, கந்த சஷ்டி கவசம் படிங்க. இந்த 48 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் 36 முறை உங்களால கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மாற்றங்களை நீங்க அடையலாம். இது எப்படி அப்படிங்கறத நான் லாங் வீடியோல போஸ்ட் பண்றேன்.